ஒரு டிசைனை பர்ஃபெக்டாக ட்ரேஸ் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இந்த யூனிக் டிசைனோட பார்ட் 1 வீடியோவை ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். வெல்கம் டு அல்நிகமா டைரிஸ். இது நம்ம கன்வா ப்ளவுஸ் டிசைன் ட்ரேசிங் கோர்ஸில் டே 3. கன்வா ஓப்பன் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சுருந்த ப்ராஜெக்ட் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கிறங்க. எஸ்டர்டே சொன்ன ஹோம்ஒர்க்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லெஃப்ட் சைடு மேலே இருக்க ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஆல் கைடுன்னு இருக்கிறத ஆன் பண்ணுங்கள். கஸ்டம்ஸ்ன்றதை டேப் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி நெக்குக்காக கொடுத்துருந்த மெஷர்மெண்ட்டை இங்கே ஃபில் பண்ண போகிறோம். காலம்ஸில் 11ம் ரோஸில் 16ஸும் இருக்கணும். மற்ற ரெண்டுமே 0ல் இருக்கணும், பார்த்துக்கிறங்க. இது எதுக்குன்னா, இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் வரும். ஒரு பாக்ஸும் ஒரு இன்ச்சஸ் நம்மளுக்கான கணக்கு. நான் ஒன் செகண்ட் மறுபடியும் சொல்கிறேன், கவனிங்க நல்லா. ஃபஸ்ட்டு ஃபைலு, அடுத்து செட்டிங்ஸு, ஆல் கைட்ஸு, கஸ்டம்ஸில் காலம்ஸ் அப்படிங்கிறதுல 11, ரோஸ் அப்படிங்கிறதுல 16. மற்ற ரெண்டு பாக்ஸும் 0ல் இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஆன் பண்ணிக்கலாம். லைன்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். லைன்ஸ் ஆட் எ ஷேப் அப்படின்றத நம்ம டேப் பண்ணிக்கிறணும். அதுதான் நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் வரும். இதை யூஸ் பண்ணுறதுக்கு முதல்ல பழகிக்கிறங்க, ரொம்ப ஈஸியாயிரும். ஒரு ஸ்கொயர் பாக்ஸும் ஒரு இன்ச்சுன்னு கணக்கு வச்சுக்கிறோங்க. மொத்தம் 11 பாக்ஸ் இருக்குது, அப்போ 11 இன்ச்சு. இப்போ நம்ம ப்ளவுஸோடைய சென்டர் லைன் மார்க் பண்ண போகிறோம். 2 லைனுக்கு நடுவில் வரதான் சென்டர் லைனாக இருக்கும். நம்ம பிகினர் ஸ்டேஜில் இருக்கிறனால இப்படி சென்டரில் தான் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால பக்கத்தில் இருக்கிற லைன் மேலேயே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லைனை டச் பண்ணும்போது ப்ளஸ் ஐக்கான் வரும், அதில் டேப் பண்ணிங்கன்னா இன்னொரு லைன் ஃபார்ம் ஆயிரும். இப்போ இந்த லைனை வச்சு நெக்கோட ஹைட்டை மெஷர் பண்ணிக்கலாம். மொத்தம் 16 இன்ச்சஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மெஷர் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ளவுஸில் நெக்கோட ஹைட்டை மெஷர் பண்ணிவிட்டு கரெக்டாக வைங்க. நான் 7 இன்ச்சஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைனோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைன் மேலே கையை வச்சோன்னு இந்த மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸ் வரும். கீழே ஸ்ட்ரோக்ஸ் கலர் அப்படிங்கிறத டேப் பண்ணுங்கள். கொஞ்சம் மைல்டான கலராக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டே 2 வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம ட்ரேஸ் பண்ண போகிற டிசைனை டிரான்ஸ்பரன்சியை கம்மியாக வச்சு நம்மளுக்கு தேவைங்கிற ஹைட்டில் மெஷர் பண்ணி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஹைட்டு 7 இன்ச்சும் வித்து 5 இன்ச்சும் வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைங்கிற சைஸ்க்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கரெக்டான பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த சென்டர் லைன் கரெக்டாக இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கிறங்க. கொஞ்சம் அவசரம் இல்லாமல் பொறுமையாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். கரெக்டான சைஸில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ லாக் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம டிசைன் லாக் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எலிமெண்ட்ஸ் கிளிக் பண்ணி சர்ச்சிங்கில் லைன் போடுங்க. சேம் அதே தான். லைன்ஸ் எப்போயுமே ஷேப்ஸில் தான் யூஸ் பண்ணணும். இப்போ லைனோட கலரை டார்க்காக வச்சுக்கிறேங்க. நான் பிளாக் வச்சுக்கிறேன். இப்போ இந்த லைனை கொஞ்சம் இன்னும் வித்து அதிகமாக்கிக்கலாம். லைன் ஸ்ட்ரோக் வித்தில் 10 இன்ச்சுக்கு மாற்றிக்கிறங்க. இதை விட அதிகமாகவும் வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த லைனை வச்சு தான் ஃபுல் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். டிசைனோட அவுட்லைன் மேலே இந்த லைனை அப்படியே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் டிசைனை ஜூம் பண்ணிக்கலாம். நம்ம லாக் பண்ணியிருக்கனால சேஞ்சஸ் ஆகாது. கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள், அவசரம் இல்லை. கரெக்டாக அந்த டிசைன் மேலே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். டேப் பண்ணிங்கன்னா இன்னொரு லைன் ஃபார்ம் ஆயிரும். அதை வச்சு வளைவுக்கும் போடலாம். வளைவுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம போட முடியாது. அதுக்கு என்ன செய்யணும்னா, கீழே இருக்க எலிமெண்ட்ஸை செக் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட் அப்படின்னு இருக்கும், அதில் கர்வ்டு அப்படின்றத டேப் பண்ணுங்கள். லைன்ஸை ஆட்டோமேட்டிக்காக கர்வ் ஆயிரும். கரெக்டாக அந்த யூனெக்கு மேலே கரெக்டாக டிசைன் பார்த்து பொறுமையாக செய்யுங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். 3 டாட்டா ஃபார்ம் ஆகிருக்கு. சென்டரில் இருக்கிற டாட்டா ஃபிக்ஸ் பண்ணி வளைச்சிங்கன்னா கரெக்டான கர்வுக்கு வந்துடும். யூனெக்கு பாதி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சேம் இதே மெத்தடே வச்சு இந்த பக்கமும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எலிமெண்ட்ஸ்லேருந்து மறுபடியும் லைன் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கிற லைனே ப்ளஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு வந்துடும். அதை வச்சே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி தான். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். ஒன்றும் அவசரமே இல்லை. சின்ன பிட்டாகவே யூஸ் பண்ணுங்கள். பெருசாக போடணும் அவசியம் இல்லை. நாம் இப்போ அவுட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நாம் இப்போ ப்ராக்டிஸ் தான் பண்ணுறோம். ஸோ டபுள் லைன்லாம் போடணும் அவசியம் இல்லை. நம்ம நெக்ஸ்ட் டிசைனில் அதை ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த கொடி டிசைன் ஃபிக்ஸ் பண்ணலாம். சேம் அதே மாதிரி தான். லைன் சர்ச் பண்ணுங்கள்.
ஷேப்பில் இருக்கிற லைனாக பார்த்து எடுத்துக்கிறங்க. லைனோட ஸ்ட்ரோக்கை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறங்க. லைனை கேர்வாக மாற்றி இப்போ அதே மாதிரி தான் கரெக்டாக அந்த டிசைனுக்கு மேலேயே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி கொண்டு வாங்க. நீங்கள் தாராளமாக ஜூம் போகலாம். டிசைன் சேஞ்சே ஆகாது. நம்ம லாக் பண்ணி வச்சுருக்குறோம். குட்டி குட்டி லைனாகவே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். பார்த்து பொறுமையாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். இதே மாதிரி இன்னும் 2-3 டிசைன் எடுத்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம லைன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அடுத்து பார்ட் 2 வீடியோவாக போடுறேன். பார்ட் 2 வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற லைக்ஸும் கமெண்ட்ஸும் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.